முடி ஆழத்துல இருந்து வலுவாக்கும். Hey guys, welcome to my channel and welcome to DIY Saturday. என் பேரு மோனா. நீங்க இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஹலோ. இன்னைக்கு DIY Saturdayல உங்க ஹேருக்கு நீங்க ஈஸியா செய்யக்கூடிய ஹேரை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, அதாவது ஒரு முடியையும் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு, நல்லா ஷைனிங் ஆக்கிறதுக்கு அண்ட் உங்களுடைய ஹேர் க்ரோத்தையும் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப் வச்சிருக்கேன். அதை என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ப்ளீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சேனல் கூட வச்சிருக்கேன், அந்த சேனல் கூட நீங்க தாராளமா செக் பண்ணலாம். பிடிச்சா சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். அங்க நான் மேக்கப் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் இங்கிலீஷ்ல போடுவேன். ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். நான் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டக்குன்னு முடிய ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன், டிஐஒய்ன்ற விஷயத்துல வந்து நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் டிஐஒய் குரு கிடையாது. நான் வந்து எங்க பாக்குறேன், அம்மா என்ன சொல்றாங்க, இல்ல நெட்ல என்ன பாக்குறேன், வீட்டுல என்ன இருக்கு, அதெல்லாம் பொறுத்துதான் வந்து நான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சது ரொம்ப சில விஷயம் தான் டிஐஒய்ல. இந்த ஒரு விஷயம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஆனா பல வருஷமா பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தும் இது வந்து நிறைய வீடியோஸ் வந்துருச்சு. நான் புதுசா எதுவும் சொல்ல போறது கிடையாது. ரைஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது அரிசி தண்ணி ட்ரீட்மெண்ட் உங்க முடிக்கு. ஆப்வியஸ்லி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ஸ்விட்சிங் ஆன் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்ல போகிறேன். பட் என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து யோசனையாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணேன், என் முடி எப்படி இருந்தது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலேருந்து எங்கள் ஆச்சி சொல்லுவாங்க, வடிச்ச தண்ணியில் வந்துட்டு தலையை கழுவு, சீக்கா போட்டு நல்லா தேய்ச்சி கழுவு இப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ஒரு வாட்டி கூட ஒழுங்காக பண்ணதே கிடையாது. நான் நினச்சேன் சரி ஓகே இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து ப்ரெஷர் குக்கர் ரைஸ் தான், அவ்வளோ நல்ல ரைஸ் கிடையாது. ஆனாலும் ப்ரெஷர் குக்கர் ரைஸே நாங்கள் சாப்பிட்டு வந்து பழகினால வடிச்ச தண்ணி அவ்வளவா செய்ய மாட்டோம். இதுக்காக வடிச்சு பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எனக்கு தெம்பும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. நான் இத்தனை நாள் இதை ட்ரை பண்ணாம இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. எங்க அம்மா அதிசயமா ஒரு நாள் ஓகே நான் சாதம் வடிக்க போறேன் இன்னைக்கு அப்படின்னாங்க. சரியா நம்ம இந்த தண்ணியை வந்துட்டு இந்த ரைஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ அந்த தண்ணியை அப்படியே எடுத்து நான் வந்து வச்சு எனக்கு தெரிஞ்ச சில ரிசர்ச்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் இது வந்து யூஸ் பண்ணேன். ஸோ முதல் நாள் நாங்கள் அரிசி வடிச்ச அப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு நல்லா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்து ஓரமா எடுத்து வச்சாச்சு. ஆறணும், இன்னும் வந்து நல்லா வந்துட்டு அதனுடைய அந்த இதெல்லாம் வந்து இறங்கணும் அப்படின்ட்டு. எனக்கு அந்த சயின்டிபிக் டேர்ம்ஸ் அதெல்லாம் தெரியல, நான் நெட்டை பார்த்து படிக்கவும் விரும்பல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அதுல வந்துட்டு வைட்டமின் ஏ, பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச் நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு, நிறைய நல்லது பண்ணக்கூடிய விஷயம்லாம் இருக்கு. ஸோ இவ்வளவுதான், இது பேசிக்கா நல்லது. உங்க முடியை வளர்க்கறதுக்கு, டாண்ட்ரஃப் போக வைக்கிறதுக்கு, ஸ்கால்ப் கண்டிஷன் பண்றதுக்கு, முடியை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, லாங் ஆக்குறதுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து நல்லது. ஸோ நான் வந்து இந்த முட்டை பேக், தயிர் பேக்குன்னு லிக்விடா தலையில இருக்க ஏதாவது ஒரு பேக் போடுறேன்னு வைங்களேன், கீழே சிந்தி உழப்பி நாரி அந்த இடத்தையே வந்துட்டு ரொம்ப கேவலமாக்கிடுவேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட ஒரு பாட்டில் இருந்தது, ஒரு இந்துலேக் அப்படிங்கிற பாட்டில் இருந்தது. அந்த பாட்டில் நான் பல வருஷமா சேமிச்சு வச்சுட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிலே தான் நான் யூஸ் பண்ற எண்ணெய் எல்லாம் போட்டு 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 நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். நான் நினைச்சேன் சரி இது ரொம்ப தண்ணியா தானே இருக்கு, நான் வந்து பேக் மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி இந்த பாட்டிலே ஊற்றி பண்ணலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா, அந்த பாட்டிலே வந்து கழுவி அதுல வந்து இந்த தண்ணியை ஊற்றி நான் வந்து பண்ணேன். இந்த தண்ணி நீங்க நல்லா ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சோன்னே என்ன ஆகும்னா, மேலே வந்து திக்கா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அழகா ஈஸியா வந்துட்டு ஊற்றலாம் அப்படின்ட்டு ஊற்றிட்டு இருந்தேன். அது அந்த அளவுக்கு ஈஸியா இல்லை, கொஞ்சம் வழிஞ்சது தான். ஆனாலும் எனக்கு அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையா தெரியல. அண்ட் எனக்கு வந்து அந்த ரைஸ் வாட்டர் வந்து கொஞ்ச நேரம் என் தலையில இருக்கணுமா எனக்கு தோணுச்சு. அதனால நான் இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஊற்றி அதுக்கப்புறம் என் தலையில போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணேன். நீங்க ஆனா எப்படிலாம் இதை யூஸ் பண்ணலாம்னா, இந்த மாதிரி பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஷீக்கா யூஸ் பண்ற ஆள்னா ஷீக்கா வந்து தேய்ச்சி இது பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஹேர் வாஷ் நார்மலா பண்ணிட்டு லாஸ்டா ஒரு ரின்ஸ்க்கு மட்டும் இந்த தண்ணியை வச்சு நீங்க வந்துட்டு ரின்ஸ் பண்ணிக்கலாம், அலசிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ நான் வச்சிருந்த குவான்டிட்டியில வந்து என்னுடைய அந்த ஆயில் பாட்டில் ஊத்துற அளவுக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் இருந்தது. ஸோ நான் என் தலையில வந்து கொஞ்ச நேரம் பேக் மாதிரியும் போட்டுட்டேன். எவ்வளவு நேரம் போட்டேன்னா ஒரு 20 மினிட்ஸ் போட்டிருந்தேன், அவ்வளவுதான். இது ஃபுல்லா வந்து காயெல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி ஈரமாவே தான் இருந்தது. தொட்டு பார்க்கும்போது பார்த்தா அப்படியே ரொம்ப சாஃப்டா. கண்டிஷனரை போட்டு உங்க தலையில ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்க அப்படி இருக்கும். ஒரு ஹேர் மாஸ்க் இல்லைனா கண்டிஷனர் போட்டு, ரெடிமேட் ஹேர் மாஸ்க் இல்லைனா கண்டிஷனர், அப்போ எவ்வளோ சாஃப்ட் ஆகுமோ அதே மாதிரி சாஃப்ட் ஆச்சு. எனக்கு ஒரு
ஸ்டேஜ்ல என்ன பயம் வந்துருச்சுன்னா இந்த வீட் ஹேர் ரிமூவல் க்ரீம் மாதிரி முடியெல்லாம் மொத்தமா வந்துட போகுதுன்னு வேற பயம் வந்துருச்சு. எப்பயுமே இந்த ஹேர் விஷயத்துல மட்டும் நான் புதுசா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன்னா எங்க மொத்தமா முடி போயிட போது நான் பயந்துட்டே இருப்பேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது கையோட வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டே இருப்பேன். அதே மாதிரி பயம் பயங்கரமா இருந்தது இதுக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு போயிட்டு நார்மலா என்னுடைய ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டு ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனர் போட்டு லாஸ்டா ஒரு வாட்டி என்ன பண்ணா மறுபடியும் இதே இந்த தண்ணியவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ரிசல்ட்டுக்கு வரலாம். ஸோ ரிசல்ட் வந்து என் முடி நான் காஞ்ச அப்புறம் எப்படி இருந்ததுன்னா ஆல்ரெடி என்னோட முடி வந்து ஃபைன் முடி கிடையாது, ஒரு மாதிரி கோர முடி தான். அண்ட் இன்னைக்கு தான் என்னோட நேச்சுரலான முடி டெக்ஸ்சர் கிடையாது, நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, என்னோட நேச்சுரலான முடி டெக்ஸ்சர் எங்கேயா இருந்ததுன்னா இங்க நான் உங்களுக்கு போடுறேன். இதான் என்னோட நேச்சுரலான முடி டெக்ஸ்சர். ஓகே, ஒரு மாதிரி வேவி தான், ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஸோ இந்த ஒரு அரிசி தண்ணி போட்டு நான் அலசின அப்புறம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக முடியில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டிஃபாகவும் ஒரு மாதிரி குறணும். கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு நீங்கள் கண்டிஷனர் போடாமல் குளிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் முடி, அந்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னா கண்டிஷனர் போட்டதுனால கொஞ்சம் சாஃப்டாகவும் இருந்தது, அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை தான் வந்து எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ரிசல்ட், நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி வந்த கிடையாது. ஒரு வாட்டி பண்ணதில் எனக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என் முடி வந்து கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த ஆட்லாம் வர மாதிரி இப்படி அப்படிலாம் வந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்பயும் நல்லா தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் டேமேஜ் நான் வந்துட்டு இந்த முடிக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் வேலை வந்து கொஞ்சம் நிறைய பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஸ்ட்ரைட் முடி அப்பப்போ வச்சுக்க பிடிக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து முடி வந்து நடுவில் பிரேக் ஆகி கீழே போகிறது வந்து தெரியும். முடி கொட்டாமலேலாம் இருக்காது, முடி கொட்டும். ஆனால் எனக்கு இந்த ரைஸ் வாட்டர் போட்டு அப்புறம் நான் பண்ணும்போது அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது எனக்கு டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து அந்த அளவுக்கு முடி வந்து எனக்கு கொட்டல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைன். கண்டிப்பா நான் வந்துட்டு சீரம் போடாமலே என்னோட ஹேர்ல வந்து நான் வேணும்னே சீரம் போடாம வச்சு பார்த்தேன். சீரம் போடாமலே என்னோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்கா தான் இருந்துச்சு. அடுத்து ஸ்கால்ப் ட்ரீட்மெண்ட். ஸ்கால்ப்பும் டாண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கும் இது வந்து நல்ல ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஒருவேளை நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க, ரைஸ் வாட்டர் போட்டு உங்க ஸ்கின் வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகுது அப்படின்னாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் மேபி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பட் என்னுடைய ஸ்கால்ப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை அண்ட் இது இன்னும் மோசமா ட்ரை ஆக்கி விட்டுருச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கால்ப்ன்றதுனால ஹேர் வாஷ் பண்ண ஒரு 2வது நாளுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஃபிளேக்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த பேக் போட்டோடனே நான் ஹேர் ஃபுல்லா காஞ்ச அப்புறம் தலை ஃபுல்லா மண்டை ஃபுல்லா காஞ்ச அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஒயிட் பேட்சஸா இருந்தது. நான் வந்து லைட்டா கையால தேய்ச்சி பார்த்தும் வந்துட்டு எனக்கு அது ப்ராப்பரா போல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு என்னோட கோகனட் ஆயில் எடுத்து அந்த ட்ரையா இருக்க இடத்துலலாம் மட்டும் வச்சுட்டேன். வச்சப்புறம் எல்லாம் ஃபைன், ஓகே, ப்ராப்பரா இருந்தது. ஸோ இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா உங்களுக்கு டேமேஜ் ஹேர் இருக்கு, ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு, ரொம்ப ஸ்பிளிட்டன்ஸோட இருக்கு அப்படின்னா ஸ்பிளிட்டன்ஸ்லாம் சாப் பண்ணிக்கோங்க. இது போய் ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் ஒட்டாது. ஸ்பிளிட்டன்ஸ் வந்து சாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி ரைஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் தாராளமா எடுக்கலாம். ரின்சிங்கா ட்ரை பண்ணலாம், இல்ல மாஸ்கிங்கா ட்ரை பண்ணலாம். என்னுடைய ஃபேவரட் மாஸ்கிங் தான். எனக்கு எதுனாலும் அந்த ஒரு விஷயம் கொஞ்ச நேரம் வந்துட்டு இருந்தாதான் அது வேலை செய்யுதுன்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதனால நான் வந்து அப்படி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நான் திருப்பி பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் ஸ்கால்ப் ரொம்ப ஆயிலியா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் மாஸ்கிங் மாதிரி பண்ணுவேன். இல்லைன்னா எப்பயாவது ஓவர் டேமேஜா இருக்கு, என்னுடைய ஹேர் கொஞ்சம் ரிவைவ்டா இருக்கணும், கொஞ்சம் பார்க்க பளபளப்பா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா மட்டும் நான் ரின்சிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பா இன்னொரு வாட்டி எங்க அம்மா சாதம் வடிச்சா மட்டும் நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகே கைஸ், இதான் DIY சாட்டர்டேக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்க யாருக்காவது என்ன மாதிரி ரைஸ் வாட்டர் ட்ரை பண்ணலாமா வேணாமான்ற யோசனை இருந்ததுன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன், இது பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கு. ஷவுட் அவுட் டைம் கைஸ். ஹாய் தேஜஸ்வினி, நிஷா, நந்தனா சக்கரவர்த்தி, ஹாய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். அண்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. அண்ட் என்னுடைய ரீசன்ட் ட்வின் வீடியோவுக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ், ஓ மை காட் யூ கைஸ், சீரியஸா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க என்னோட ட்வின்னை இப்படி வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் வந்து நினைச்சே பார்க்கல. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் என் ட்வின்னோடே உட்காந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணலாமா அப்படின்னு பாக்குறேன். அதுவும் வந்துட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதிபயங்கரமான ஒரு டவுட் வந்துச்சு, அதனால முடிஞ்சா நான் மோனிஷும் வந்து உள்ள உட்கார வைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கொடுத்த சூப்பரான ரெஸ்பான்ஸ்க்கு உங்களோட லவ்லி கமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. இப்போ வந்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நான் போய் சாப்பிட போறேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்க நேமோட கூட நீங்க வேணா தெரியப்படுத்தலாம், உங்க நேம் ஷவுட் அவுட் பண்ணோம் அப்படின்னா. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.